பூருவுக்கு அடுத்து 25 தலைமுறைகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மன்னன் யார் என்றால் குரு. குரு மன்னன் தான் செய்த தவத்தாலையும் தானத்தாலையும் கங்கை ஆற்றுக்கும் யமுனை ஆற்றுக்கும் இடையே ஒரு நகரை அமைச்சாரு. அந்த நகர் பேர் தான் அஸ்தினாபுரம். அதுக்கு அந்த அஸ்தினாபுரத்துக்கு குருகுலம் என்று அந்த குரு மன்னன் ஆட்சி செய்ததுனால அந்த நாட்டுக்கு குருகுலம் என்று பெயர் வந்தது. குருவுக்கு அடுத்து 15 தலைமுறைகளுக்கு அடுத்தது வரக்கூடியவர்கள் தான் பாண்டவர்களும் கௌரவர்களும். குருவிற்கு அடுத்ததாக ஒரு சிறந்த ஆட்சியாளராக வருபவர் யார் என்றால் துஷ்யந்தன். விஸ்வாமித்திர முனிவர் கடும் தவம் செய்து கொண்டு இருக்காரு. அவர் கடும் தவம் செய்த பார்த்த இந்திரனோ தன்னுடைய பதவிக்காகத்தான் விஸ்வாமித்திரர் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைப்பதற்காக இந்திரலோக அரம்பைகளில் ஒருத்தியான மேனகையை விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. உடனே மேனகையும் விஸ்வாமித்திரர் தவம் செய்யற அந்த காட்டிற்கு விஸ்வாமித்திரர் முன்னாடி பாடல் பாடி நடனம் ஆடி விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைச்சிடுறா. கலைச்சிட்ட உடனே விஸ்வாமித்திரர் மேனகையை பார்த்து இருவரும் உடலால இணைந்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. உடனே விஸ்வாமித்திரர் முனிவரோ தான் இவ்வாறு தவறு செய்து விட்டதால் தன்னுடைய தவ வலிமை குறைஞ்சிட்டோ அதனால மீண்டும் தவம் செய்யறதுக்காக அவர் கிளம்பி போயிடுறாரு. மேனகையோ இந்திரன் தனக்கு இட்ட ஆணை என்னன்னா விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கே விட்டுட்டு மீண்டும் இந்திரலோகம் போயிடுறான் மேனகை. உடனே அந்த காட்டில் இருந்த சகுந்தலை பறவைகளால சூழப்பட்டு அந்த குழந்தை பாதுகாக்கப்படுகிறது. அந்த வழியாக வரக்கூடிய கண்வ முனிவர் இந்த சகுந்தலை பறவைகளால சூழப்பட்டுள்ள அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு சகுந்தலை என்று பெயர் வைக்கிறாரு. அந்த குழந்தையை கண்வ முனிவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வராரு. ஒரு முறை கண்வ முனிவர் வெளியூருக்கு போயிடுறாரு. அப்ப சகுந்தலை ஆசிரமத்துல தனியாக இருந்தாள். அந்த நாட்டின் அரசனான துஷ்யந்தன் அந்த காட்டுக்கு வேட்டையாட வரும்போது ஒரு மானை துரத்திட்டு வராரு. அந்த மானு சகுந்தலையால வளர்க்கப்பட்ட மானு. உடனே அந்த மானு சகுந்தலையோட ஆசிரமத்துக்கு வந்துடுது. உடனே அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய துஷ்யந்தன் சகுந்தலையோட அந்த கண்வ முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்த உடனே சகுந்தலையை பாக்குறாரு. இருவருக்கும் கண்களால காதல் பரிமாறப்பட்டு இருவரும் காதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த உடனே சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் காதல் மலருது. துஷ்யந்தன் தன்னுடைய நாட்டுக்கு கூட போகாமல் சில காலம் அந்த கண்வ முனிவருடைய ஆசிரமத்திலே தங்கிடுறாரு. இருவரும் கந்தர்வ முறைப்படி திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இந்து தர்மத்துல 8 வகையான திருமணங்கள் சொல்லப்படுது. அதுல ஒன்றுதான் கந்தர்வ விவாகம். ஃபர்ஸ்ட் பிரம்ம விவாகம். பிரம்ம விவாகம்னா இப்ப நம்ம எல்லாருமே பண்றோம்ல, ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக 10-15 ஆண் குடும்பங்கள் அதாவது பையனுடைய குடும்பம் வரும். அப்படி வந்த உடனே அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கும் எந்த பையனை பிடிக்குதோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. இதுக்கு பேர் தான் பிரம்ம விவாகம். அடுத்தது தெய்வ விவாகம். தெய்வ விவாகம் என்னன்னா ஒரு ஊர்ல இருக்கிற அந்த கடவுளுக்கு அந்த பொண்ணை திருமணம் செஞ்சு வச்சு பொண்ணை கோயிலே விட்டுருவாங்க. இதுக்கு பேர் தான் தெய்வ விவாகம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா அர்ஷ விவாகம். பொண்ணை முனிவர்களுக்கோ தேவர்களுக்கோ திருமணம் பண்ணி வச்சிடுவாங்க. இதுக்கு பேர் தான் அர்ஷ விவாகம். அடுத்தது பிரஜ்ய பத்திய விவாகம். பிரஜ்ய பத்திய விவாகம் என்னன்னா மணப்பொண்ணுக்கு தேவையான மணமகனை தேடி மணப்பொண்ணுடைய தந்தையே செல்வார். இதுக்கு பேர் தான் பிரஜ்ய பத்திய விவாகம். அடுத்தது அசூர் விவாகம். மணப்பொண்ணுடைய குடும்பம் பையன்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட வகையான செல்வத்தை வாங்கி கொண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. இதுக்கு பேர் தான் அசூர் விவாகம். கந்தர்வ விவாகம்னா
பொண்ணுக்கும் பையனுக்கும் 2 பேருக்கும் மட்டும் பிடிச்சிருந்தா போதும், இயற்கையை சாட்சியாக வைத்து கல்யாணம் வந்து பண்ணிப்பாங்க. இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம்ல, லவ் பண்றாங்கல்ல, அதுதான் கந்தர்வ விவாகம். அடுத்தது ராட்சச விவாகம். ராட்சச விவாகம்னா பொண்ணோட குடும்பத்து கூட சண்டை போட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, இதுக்கு பேர் தான் ராட்சச விவாகம். அடுத்தது வந்து பிசாச விவாகம். அப்படின்னா பொண்ணை வந்து ஊனமாக்கியோ இல்ல பொண்ணை வலுக்கட்டாயமாக கடத்திட்டு போயிட்டோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் பிசாச விவாகம். இப்படி 8 வகையான திருமணங்கள் வந்து இருக்கு. அதுல ஒன்றான கந்தர்வ முறைப்படி சகுந்தலையும் துஷ்யந்தனும் திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க. அந்த திருமணத்தை அப்ப துஷ்யந்தன் தன்னோட கையில் இருந்த முத்திரை மோதிரம் ஒன்றை சகுந்தலையோட கையில வந்து போடுறாரு. அப்படி போட்ட உடனே இருவரும் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு உடனே துஷ்யந்தன், நீயும் உன்னுடைய தந்தையான கண்வ முனிவரும் என்னுடைய அரண்மனைக்கு வாருங்கள், நான் அங்கே உங்க ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு துஷ்யந்தன் என்ன பண்றாரு, மீண்டும் அரண்மனைக்கு வந்து போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து கண்வ முனிவர் மீண்டும் ஆசிரமத்துக்கு வந்து அந்த நேரத்துல சகுந்தலை கர்ப்பமாக இருப்பது வந்து தெரிய வருது. உடனே கண்வ முனிவர் சகுந்தலையிடம், அம்மா இது எப்படி நடந்தது என்று சொல்லி கேட்கிறாரு. அது கொண்டே சகுந்தலையோ, நான் இந்த நாட்டின் அரசனான துஷ்யந்தனை கந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொண்டேன், அதனால் தான் அப்பா சொல்றாரு. உடனே சரின்னு சொல்லி சகுந்தலைக்கும் கொஞ்சம் நாட்கள் கழித்து துஷ்யந்தனுடைய நினைவிலே வந்து இருக்கா. அப்படி இருந்த உடனே அந்த அந்த கண்வ முனிவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு நாள் துர்வாச முனிவர் வந்து வராரு. அத்திரிய அனுசுய தம்பதிகளின் மூத்த புதல்வனான துர்வாச முனிவர். துர்வாசர் மற்றவங்களை எந்த அளவுக்கு சபிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய தவ வலிமை வந்து அதிகமாயிட்டே போகும். அதனால துர்வாச முனிவர் ஒருத்தரை சபிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாரு. துர்வாச முனிவர் அந்த கண்வ முனிவருடைய ஆசிரமத்துக்கு வரும்போது துர்வாச முனிவரை இந்த சகுந்தலை சரியாக கவனிக்கவில்லை. துர்வாசர் வந்தது கூட தெரியாம அளவுக்கு தன்னுடைய கணவனான துஷ்யந்தனை பற்றிய நினைத்து கொண்டு இருந்தால் சகுந்தலை. உடனே துர்வாச முனிவருக்கு கோபம் வந்து, நீ யாரை நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அவனுக்கு உன்னுடைய நினைவே வராமல் போகட்டும் சொல்லி சாபத்தை வந்து தந்துடுறாரு. உடனே சகுந்தலை கேட்கிறான், கண்ணவன் கணவனாகிறான், ஒரு பொண்ணு முப்பொழுதும் தன்னுடைய கணவனை நினைத்து கொண்டு இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது? நானும் அதே தானே செய்தேன், ஆனால் உங்களை நான் சரியாக கவனிக்கவில்லை, அது உண்மைதான், அது என் மீது தப்புதான். ஆனால் என்னுடைய கணவனை பற்றி நினைத்து கொண்டு இருந்தது நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்பெல்லாம் சரி, எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அவங்க மேலேயே தான் பழிய போட்டுக்கிறாங்களே தவிர மற்றவங்க மேலே யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ட்ரெஸ்ஸே வாங்குறாங்க, அந்த ட்ரெஸ் வாங்கி ஒரு 2 நாள் கூட போடல, கிழிஞ்சிட்டு போச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, என்ன பண்ண, ஆடு வாய்க்கிறதும் அகமுடியா வாய்க்கிறதும் நம்ம கையில இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆடையை போட்டுக்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நம்ம இப்ப சொல்றோம்ல அந்த துணியோட குவாலிட்டி சரியில்லை, துணி வந்து ஒரே முறை தான் தேயில் ஓட்டி இருக்காங்க, அதனாலதான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி நம்ம தான் இப்ப இருந்து சொல்றோம். அதே மாதிரி திருமணம் ஆன பின்னாடி கஷ்டம் துக்கம் நிறைய இருக்கும். அதுக்கு சொல்லுவாங்க, உரலுக்கு வாக்கப்பட்ட பின்னாடி அடிக்கு பயன்தான் ஆகுமான்னு சொல்லி. கல்யாணமும் பண்ணியாச்சு, இனிமே வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நம்ம தான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர மற்றவங்க மேலால யாரும் பழிய போட மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்க சகுந்தலை அப்படி கேட்ட உடனே துர்வாச முனிவர், சரி நான் உனக்கு ஒரு பாவ விமோச்சனம் தரேன்னு சொல்லி உனக்கும் உன்னுடைய கணவருக்கும் இடையே ஏதாவது ஒரு பொருள் பரிமாறப்பட்டிருந்தால் அந்த பொருளை பார்த்த உடனே உன்னுடைய கணவனுக்கு உன்னுடைய ஞாபகம் வரும் என்று சொல்லிட்டு துர்வாச முனிவர் வந்து போயிடுறாரு. உடனே கொஞ்சம் நாட்கள் கழித்து சகுந்தலைக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த ஆண் குழந்தை பேர் வந்து சர்வத்தமனா. சர்வத்தமனா என்றால் அனைத்தையும் அடக்கி ஆள்பவன் என்று பொருள். அப்படி குழந்தை ஒரு பையன் பிறந்த உடனே அந்த குழந்தைக்கும் ஒரு 10-12 வயசு ஆகிருது. உடனே கண்வ முனிவரும், அம்மா உன்னோட பையன் வளர்ந்துட்டான், அவன் என்னோட தந்தை யார் என்று சொல்லி கேட்டால் நீ என்ன பதில் சொல்வாய்? அதனால வா துஷ்யந்தன் கிட்ட போலான்னு சொல்லிட்டு துஷ்யந்தன் கிட்ட 3 பேரும் ஒரு படகுல வந்து ஏறி வந்து போறாங்க. அந்த படகுல ஏறி போறப்ப அந்த சகுந்தலையோட கையில் இருந்த முத்திரை மோதிரம் ஆத்துல வந்து தவறி வந்து விழுந்துருது. இது சகுந்தலை வந்து கவனிக்கல.
3 பேரும் துஷ்யந்தனை பார்க்க அரண்மனைக்கு வந்து போறாங்க. துஷ்யந்தன் இவர்கள் 3 பேரையும் பார்த்து நீங்கள் யார் என்று சொல்லி கேட்கிறாரு. அதற்கு உடனே சகுந்தலையோ, மகனே பரதா, உன்னுடைய பரதன் சர்வத்தம்மனாவுக்கு இன்னொரு பெயர் வந்து இருக்கு பரதன் சொல்லி, அவன் துஷ்யந்தனால ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அவன் பேர் பரதன் சொல்லி பின்னாடி வந்து வரும். மகனே சர்வத்தம்மனா, உன்னுடைய தந்தையை வணங்கு என்று சொல்றார். உடனே இவன் எனக்கு மகனா, இவன் எனக்கு மனைவியா, நீங்கள் யார் என்றே தெரியாது, வெளியே போங்கன்னு சொல்லி துஷ்யந்தன் வந்து திட்டி வெளியில வந்து அனுப்பிடுறாரு. உடனே இவர்கள் 3 பேரும் மீண்டும் கண்வ முனிவருடைய ஆசிரமத்துக்கே வந்துடுறாங்க. அந்த ஆற்றில் விழுந்த முத்திரை மோதிரம் ஒரு மீனோட வயிற்றுக்குள்ள வந்து போயிட்ட உடனே அந்த மீனானது உணவுக்காக துஷ்யந்தனுடைய அரண்மனைக்கு வந்து போகுது. அந்த மீனை சுத்தம் செய்யறதுக்காக அந்த துஷ்யந்தனுடைய வேலைக்காரன் ஒருவன் சுத்தம் பண்ணும்போது அந்த முத்திரை மோதிரம் இருப்பதை பார்த்து தன்னுடைய அரசர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு வந்து தரான். அப்படி தந்த உடனே அந்த மோதிரத்தை பார்த்த உடனே துஷ்யந்தனுக்கு தன் சகுந்தலையை கந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொண்டது வந்து தெரிய வருது. உடனே சரின்னு சொல்லி அந்த கண்வ முனிவருடைய ஆசிரமத்துக்கு ஓடி போயிட்டு மீண்டும் சகுந்தலை, துஷ்யந்தன், பரதன் 3 பேரையும் அழைச்சி கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு வந்து வராரு. அப்படி வந்த உடனே துஷ்யந்தன் தன் நாட்டின் பட்டத்து அரசியாக சகுந்தலை வந்து நியமிக்கிறாரு. உடனே தன் நாட்டின் இளவரசனாக பரதன், அதாவது சர்வத்தம்மனா, பரதன் என்ற பேருக்கான அர்த்தம் என்னன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்று பொருள். துஷ்யந்தனால தன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன்றதுனால அவனுக்கு இன்னொரு பேர் வந்து பரதன் சொல்லி இன்னொரு பேர் வந்து இருக்கு. அந்த பரதனை வந்து அந்த நாட்டுக்கு வந்து இளவரசரை வந்து முடிசூட்டுறாரு. அடுத்த சில நாட்களுக்கு பிறகு பரதனை வந்து அஸ்தினாபுரத்தின் ஆட்சியாளர் அரசராக வந்து நியமிக்கிறாரு. அந்த பரதனுக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. 3 மனைவிகளுக்கு 3 ஆண் குழந்தைகள் வீதம் 9 ஆண் குழந்தைகள் வந்து பரதனுக்கு வந்து பிறக்குது. அப்படி 9 பேரும் பிறந்து வளர்ந்தாலும் அவர்கள் அரசாட்சிக்கு தகுதியற்றவர்கள் என்று ஒரு காரணத்தினால இந்த பரதன் என்ன பண்றாரு, ஒரு வேள்வி தீ ஒன்று நடத்துறாரு. அந்த வேள்வி தீயில் பிறந்த குழந்தையான பூமன்யுக்கே அரசர் பட்டம் கொடுத்து அரசர் வந்து ஆக்குறாரு. இந்த இந்திய நாடு பரதன் என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுது. பாரத கண்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த பாரதம் என்றால் பரதன் ஆட்சி செய்ததும், கண்டம் என்றால் நிலங்களால் சூழப்பட்ட பகுதி என்றும் வந்து சொல்லப்படுது. அதன் பிறகு பாரத வருஷம் என்றும் சொல்லப்படும். பாரத வருஷம்னா பரதன் ஆட்சி செய்ததுனால பாரதம் என்றும், வருஷம் என்றால் மலைகளால் சூழப்பட்டுள்ள பகுதி என்பதால் பாரத வருஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பரதனுக்கு பிறகு பூமன்யு சிறந்த முறையில ஆட்சி செய்கிறாரு. பூமன்யுக்கு அடுத்ததாக ஒரு சிறந்த ஆட்சியாளராக வருபவர் யார் என்றால் பிரதீபன். அடுத்த பதிவில் பிரதீபனை பற்றி பார்ப்போம் என்று சொல்லி என் இதயராக அன்பர்களுக்கு வணக்கம்.